நாயகன் 3. கோபத்தின் நிறத்தை கண்களில் நிரப்பிக்கொண்டு அதன் நெடியை சுவாசித்தபடி தனியாக அமர்ந்திருந்தான் இலா. திகு திகுவென மேனி எரிய அவனுள் சீற்ற புயல் கரை கடக்காமல் உள்ளுக்குள் சுழன்றபடியே இருந்தது. இந்த நேரத்தில் யாரும் அவனை நெருங்கினால் அவர்களை வார்த்தைகளால் சுழற்றி தூக்கி எறிந்து விடுவான் போலும். அப்படி ஒரு கோபத்தில் சமையலறையின் பின்வழியே அமைக்கப்பட்டிருந்த சிறு தோட்டத்தில் கையில் அலைபேசியை வைத்து தொடையில் தட்டியபடி அமர்ந்திருந்த அவனால் சற்று முன் நடந்ததை ஜீரணிக்க முடியவில்லை. சிறு பெண் எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இப்படி ஒரு காரியம் செய்வாள்? அவளுக்கு ஏது இத்தனை துணிச்சல்? பெண் என்பதையே மறந்துவிட்டாளா? இல்லை, காதல் மோகம் அவளது அறிவை மழுங்க செய்கிறதா? காதல் என்ற பெயரில் அவள் நடந்து கொள்ளும் முறையை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவனும் காதலிக்கிறான் தான், இவ்வாறு அல்லவே. அவள் செய்கையில் அவனால் காதலை குற்றம் சொல்லிட முடியுமா? வயது கோளாறில் செய்கிறாள். காதல் என்றால் என்னவென்று புரிய வைத்து தெளிய வைக்க வேண்டும். பெற்றவர்கள் பெரியவர்கள் என்று அவளுக்கு அறிவுரை சொல்லி அவளை மாற்ற வேண்டும். அப்படி சொல்ல ஆள் இல்லாமல் தான் அவள் இவ்வாறு நடந்து கொள்கிறாள். கட்டுக்கடங்காத கோபத்தின் மத்தியிலும் அவள் மீது சிறு கரிசனமும் உண்டானது அவனுக்கு. தாயின்றி பணக்கார தந்தைக்கு ஒரே மகளாக பாசத்தை முழுமையாக அனுபவித்திடாது வளர்ந்தவள் அவள். அவளை பார்த்து கொள்ள ஏராளமான ஆட்கள் உண்டு. எதை அவள் நினைத்தாலும் கையில் கொடுக்கும் தந்தை. ஆனால் அன்பை மட்டும் அலைபேசியிலேயே பகிர்கிறார். அப்படியே வளர்ந்தவள் பெரியவள் ஆனதும் ஊரில் தனியாக இருக்கும் தன் அன்னையை அவளுக்கு துணையாக அழைத்து வந்தார் வெங்கட்ராமன். பேத்தி என்ன செய்தாலும் சரியென்று அவளுக்கு ஒத்து ஊதிக்கொண்டு பேத்திக்கு இணையாக சேட்டைகளை செய்ய இவர்களுக்கு நடுவே மாட்டிக்கொண்டிருப்பது ஈலாதான். வெங்கட்ராமன் வித்யா தம்பதியரின் ஒரே மகள் மித்ரா. துபாயில் தொழில் செய்து அங்கேயே வசிக்கின்றனர். மித்ரா சிறு வயதிலேயே அவளது தாயை இழந்திருக்க அவளை பார்த்து கொள்வதெல்லாம் வேலையாட்கள்தான். அவள் வயதிற்கு வந்த பின்னர்தான் வசந்தியை வெங்கட்ராமன் துபாய்க்கு அழைத்து வந்தார். வெங்கட்ராமன் வேலை விஷயமாக 6 மாத காலம் வெளியூர் சென்றிருக்க மித்ரா வசந்தி மட்டுமே துபாயில் தங்கியிருந்தனர். சிறு பெண் என்று அவன் காட்டிய பாசத்தால் ஈர்க்கப்பட்ட பின் அதுவே வயது கோளாறினால் காதலாக மாறியிருக்க அவளை திருத்த வேண்டிய இடத்தில் இருக்கும் வசந்தியோ பேத்திக்கு ஒத்து ஊத வரம்பு மீறி மித்ரா அவனை அடைய முயற்சி செய்ய நினைக்கின்றாள். இலா அவளது தொல்லைகளை தாங்க முடியாமல் இந்த காதலால் விபரீதம் எதுவும் நேருமோ என்று பயத்துடன் அஞ்சிக் கொண்டிருக்கிறான். சூடு செய்த பாலை மித்ராவின் அறைக்கு எடுத்துச் சென்றான் இலா. அவனை அறைக்கு வரவைக்கவே பஞ்சு கொண்டு வந்த பாலை மறுத்துவிட்டு கோபமாக செல்வது போல அறைக்குள் வந்தாள் மித்ரா. நிச்சயம் பாலை எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு வருவான் என்று அவளுக்கு தெரியும். வசந்தி அவனை கட்டாயம் அனுப்பி வைப்பார். அவர்களது திட்டமும் அதுதானே. அவனும் கதவை தட்டிக்கொண்டு அறை வாயிலில் நின்றான். அவன் வருகைக்காக கதவை திறந்துதான் வைத்திருந்தாள். எஸ் கமன் என்ற குரல் வந்ததும் கண்களை மூடி தன்னை சமன் செய்து உள்ளே நுழைந்தவன் அவள் நின்ற கோலத்தைக் கண்டு ஆடி போனான். மார்பில் இருந்து முட்டி வரை பெரிய துண்டை கட்டிக்கொண்டு அவனை மயக்க நின்றாள். எல்லா ஆண்களும் பெண்களைக் கண்டு மயங்கி விடுபவர்கள் அல்ல. அவனை அவள் தப்பு கணக்கு போட்டுவிட்டாள். அவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் பாலை மேஜையில் வைத்துவிட்டு செல்ல இருந்தவனை வேகமாக பின்னாலிருந்து கட்டிக்கொண்டு ஐ லவ் யூ இலா என்றாள் குலைவாக. நெஞ்சில் இருந்த அவளது கைகளை விலக்கி அவள் பக்கம் திரும்பியவன் விட்ட அறையில் மெத்தையில் விழுந்தாள். கன்னத்தில் கை வைத்து கலங்கிய கண்களுடன் அவனை ஏறிட்டு பார்த்தாள். அரக்கனாக அவள் கண்களுக்கு தெரிந்தான். பக்கத்திலிருந்த போர்வையை அவள் மீது போர்த்திவிட்டு அவளிடம் குனிந்தவன், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அது மாதிரி உனக்கு இந்த அறை. இதுக்கு மேல இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். சாவடிச்சு புதைச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். படிக்கிற வயசுல கண்டதையும் பார்த்து கெட்டு எப்படி வந்து நிக்கிற பாரு. காதல்னு உடம்பு காட்டி வந்து நின்னா காதல் வராது, காமம்தான் வரும். அதுவும் கொஞ்ச காலத்துக்கு தான். எது காதல் எது காமம்னு தெரியாத வயசுல இருக்க நீ. உனக்கு என் மேல வந்தது காதல் இல்ல, ஈர்ப்பு. அது இந்த வயசுல வரதுதான். அத ஓரம் தள்ளிட்டு படிக்கிற வேலையை பாரு. உன்னை 12 வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போவும் உன்னை அப்படித்தான் பார்க்கறேன். என் பார்வை எப்போதும் மாறாது. உன் எண்ணத்தை மாத்திக்க என்று அறிவுரை வழங்கிவிட்டு செல்ல, அதெல்லாம் அவள் மண்டையில் ஏறினால்தானே. தன் காதலை ஏற்காது தன்னை அடித்துவிட்டு போனதை எண்ணி அவமானமாக உணர்ந்தவள் அவனை பழிவாங்க அவனை தன் வழிக்கு இழுக்க கங்கணம் கட்டிக்கொண்டாள். கீழே இறங்கி வந்தவனிடம்,
என்னடா என் பேத்தி பாலை குடிச்சிட்டாளா என்றவரை அவன் இருக்கும் கோபத்தில் கொன்று போட்டாலும் ஆச்சரியமில்லை. நீ எல்லாம் பெரிய மனுஷியா? இதுல உன்ன துணைக்கு ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்த அந்த பெரிய மனுஷனை சொல்லணும். நீ பாக்குற வேலைக்கு பேர் என்ன தெரியுமா? உன் வயசுக்காக பாக்குறேன். இல்ல வகுந்திருப்பேன். பொறுப்பான பாட்டியா உன் பேத்திக்கு அறிவுரை சொல்லு. கண்டதையும் சொல்லி அவ வாழ்க்கையை அழிச்சிடாத என்று நகர்ந்தவனை, என் பேத்தி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். சமயக்காரன்னு பார்க்காம காதலிக்கிறாள்ல உன்ன. என் பேத்தி மனசு யாருக்குடா வரும் என எகத்தாளமாக பேச, அடிங்க என பூஜாடியை தூக்கி அடிக்க செல்ல பயத்தில் பின் வாங்கினார். மண்டைய உடைச்சிடுவேன். நான் சமயக்காரன்னு உனக்கும் உன் பேத்திக்கும் தெரியுமில்ல. அப்புறம் என்ன மயத்துக்கு காதல்னு வந்து நிக்கிறா அவ. நீயும் அதுக்கு சப்போர்ட். பெரிய மனுஷியா அவளுக்கு சொல்லி புரிய வை. என்ன தொந்தரவு செய்யாதீங்க என்று கத்திவிட்டு விறுவிறுவென சமையலறையை தாண்டி தோட்டத்திற்கு வந்துவிட்டான் இலாநந்தன். 29 வயதுடைய வாலிபன். தாய் தந்தையின்றி தாய்மாமன் பராமரிப்பில் வளர்ந்தவன். அவரால் நாடு கடத்தப்பட்டான். துபாய் அமீரகத்தில் ஒரு தமிழ் குடும்பத்திற்கு சமயக்காரனாக வேலை செய்கிறான். ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் கேட்டரிங் கோர்ஸ் 3 ஆண்டுகள் முடித்த கையோடு துபாய்க்கு வந்தவன்தான். ஒரே வீட்டில்தான் கான்ட்ராக்டில் பல வருடங்களாக வேலை செய்கிறான். அவனது கான்ட்ராக்டில் குறிப்பிட்ட காலம் இன்னும் 3 மாதத்தில் முடிவடைய போகிறது. 5 வருடங்களாக சொந்தங்கள் இல்லாமல் இந்தியாவிற்கு செல்ல விருப்பம் இல்லாதவனுக்கு இப்போது விருப்பம் வந்தது. காரணம் அவனது அண்ணம்மாதான். 2 ஆண்டுகளாக நட்பாக தொடர்ந்த உறவை காதலாக பார்க்கிறான். குறுஞ்செய்தியிலும் அவ்வப்போது அழைத்து பேசுவதிலும் அவள் அவனிடம் நட்பை மட்டும் வளர்க்க, அவளிடம் பகிராமல் அதனோடு காதலையும் சேர்த்து வளர்க்கிறான். இனி தன் வாழ்க்கை இந்தியாவில்தான் என்று தீர்மானித்து விட்டான். போதாத குறைக்கு காதல் என்று பிதற்றிக் கொண்டிருக்கும் மித்ராவிடமிருந்து விடுதலை கிடைக்க இந்தியாவிற்கு செல்ல முடிவாக இருக்கின்றான். அவனது அலைபேசி அலறியது. சலிப்புடன் திரையை பார்த்தான். அவனது அண்ணம்மாதான். கோபமெல்லாம் காணாமல் போய் முகம் கனிந்தது. வேகமாக அவளது அழைப்பை எடுத்து பேசாமல் அமைதியாக இருந்தான். ஹலோ என்றாள். அந்த குரல் மொத்தமும் அவனது உடல் சூட்டை தணித்து அவனுள் சீதளத்தை பரப்பியது. பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் அவள் குரலை உள்வாங்கிக் கொண்டிருந்தான். மீண்டும் ஹலோ என்றாள். இந்த முறை அவனிடம் என்ற பதில் மட்டுமே வர, கோபமா என்றாள். அவ்வளவுதான். அவன் இருக்கும் நிலையில் அப்படியென்றால் என்ன என்றிருப்பான். ஆனாலும் அவளிடம் கோபத்தை காட்டுகிறானாம். நான் யாரு மேடம் உங்களுக்கு? நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும் என்று தன் கடுப்பை மறைத்து நக்கலுடன் வினவினான். 4 நாள் பேசாதனால சாருக்கு நான் யாருன்னு கூட மறந்து போச்சா? நான் யாருன்னு சொல்லட்டுமா? கொஞ்சம் ஞாபகம் வருதான்னு பாருங்களேன் என அவன் வார்த்தையை அவனுக்கே திருப்பிவிட்டாள். புதிதாக பேசும் மழலையின் பேச்சை ரசித்து கேட்கும் தகப்பனைப் போல அவள் பேச்சை ரசனையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான். மொத்த கோபத்தையும் பனித்துளியை அள்ளி பருகும் பகலவனைப் போல ஒற்றை வார்த்தையில் அவனது மொத்த கோபத்தையும் இல்லாமல் செய்துவிட்டாளே. இனி எங்கே கோபப்படுவது? அவனுள் இருக்கும் கொஞ்ச ஈகோவும் லேசாக விழித்து கொண்டது போல கோபமாக இருப்பதாக காட்டிக்கொண்டிருக்கிறான். கொன்னுடுவேன். இதெல்லாம் ஏன் வசனம்? நான் கேட்க வேண்டியது என்று பற்களை அரைக்க இவளுக்கு நன்றாகவே கேட்டது. சரி சரி, பல்லெல்லாம் அரைச்சு பொடியாக்கிடாத. பல்லில்லாத பொக்கவாயனுக்கு எவ்வளோ அமைய மாட்டா பாத்துக்கோ என வம்பிழுக்க, எனக்கு எவ்வளோ அமைய வேண்டாம் என முறுக்கிக் கொண்டவன் உள்ளுக்குள் நீதான் வேணும் என்று சொல்லியும் கொண்டான். எவ்வளவும் வேணாம்னா சார் தனியா இருக்க போறீங்களா? அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லையே. இப்போவும் நான் தனியா தானே இருக்கேன். எனக்கு யார் இருக்கா? என்னை பத்தி அக்கறைப்பட, என்னை பத்தி நினைக்க யார் இருக்கா? நான் அனாதை தானே என விழிகள் கலங்கிட குரல் தழுதழுக்க சொன்னான். கேட்ட இவளுக்கும் மனம் பாரமானது. இப்படியெல்லாம் பேசாதடா. அவளது குரலும் கமர, நான் பேசலனாலும் அதுதானே உண்மை. என்னை பத்தி நினைக்க கூட ஆள் இல்ல. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையும் நெருங்கின சொந்தங்களும் தான் முக்கியம். இந்த அனாதையோட ஞாபகம்லாம் ஏன் வரப்போகுது? விடுங்க, நான் ஜஸ்ட் ஆன்லைன் ஃப்ரெண்டு தானே. அவ்வளவு முக்கியமானவன்லாம் நான் இல்ல தானே. இருக்கட்டும். இதுக்கு விளக்கம் கொடுத்து சமாளிக்கவெல்லாம் வேண்டாம். உண்மை என்னன்னு எனக்கே தெரியும் என்றான். ரொம்ப பேசாத என்ன? நேத்து சுத்தமா தூக்கமில்ல. கல்யாண வேலை, கேட்டரிங் வேலைன்னு 2 பக்கமும் வேலை இழுத்துக்குச்சு. இதுல சுத்தி சொந்தங்கள் வேற. அக்கறைங்கிற பேர்ல மனச நோகடிச்சதுதான் மிச்சம். சுத்தி எல்லாரும் இருக்க என்னால பேசக்கூட முடியல. போய் சொல்லி உன்னை சமாளிக்க விருப்பமில்ல. இதுதான் உண்மை. உன்னை போல தனியா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது என்று அவள் பட்ட கஷ்டங்களை பகிர கொஞ்ச கோபமும் இல்லாமல் போனது.
அக்கறை சக்கரைன்னு வராதபடி நறுக்குன்னு 4 வார்த்தை பேசிவிட வேண்டியது தானே என்றான். ம் பொத்துல இருக்க ஈசல் கத்தரிச்சு விடவெல்லாம் முடியாது. வந்துகிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாம தான் ஒதுங்கி போகணும் என்றவள், சரிடா, என்னால பேச முடியலதான். அதுக்காக அனாதைன்னுலாம் சொல்லாத. நீ அங்க இருக்கிறதுனால தான் இந்த பேச்செல்லாம் வாயில வருது. நீ இந்தியாவுக்கு வா. உனக்கு என் கேட்டரிங்ல வேலை போட்டு கொடுத்து உனக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன். அப்போ நீ அனாதைன்னு சொல்ல மாட்டல்ல என்றாள். இவனுக்கு சிரிப்பு வர அடக்கிக் கொண்டான். ஹேய், நான் உனக்கு ஆறுதலுக்கு சொல்லல, உண்மையா சொல்றேன், இங்க வந்துடு என்றவள் அவனை இன்னொரு விபுவாகத்தான் பார்க்கிறாள். ம் எனக்கும் இங்க இருக்க பிடிக்கல ஜனனி. எப்படியாவது இந்தியா வந்துடணும்னு தோணுது என விரக்தியில் சொல்ல, என்னாச்சு, உன் குரலே சரியில்லையே என்றாள் சரியாக கணித்து. பெருமூச்சை விட்டபடி அனைத்தையும் சொல்ல, முகம் சொலித்தாலும் அவனை நினைத்து மனம் நெகிழ்ந்தது. அவ்வளவு நல்லவனா நீ என ஆச்சரியத்துடன் கேட்டாள். உனக்கு தெரியாதா, இதுவரைக்கும் உன்கிட்ட தப்பா பேசியிருக்கனா? இல்ல சந்தர்ப்பம் வந்தா இவனும் சராசரி ஆம்பளதான், இவனுக்கு இன்னும் சந்தர்ப்பம் அமையலன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று கேட்க, லூசு, உன்னை சராசரி ஆம்பளன்னு நான் நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா உன்கிட்ட 1 வருஷமா பேசிட்டு இருக்க மாட்டேன். இந்நேரம் பிளாக் லிஸ்ட்ல இருந்திருப்ப என்று விளக்கம் கொடுக்க, அவனுக்கோ, என் காதல சொல்லியிருந்தா நான் அங்கதான் இருந்திருப்பேன் என்று எண்ணிக்கொண்டு எச்சிலை விழுங்கினான். சரி, விடு என்றான். அவளும் அமைதியாக இருக்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஜனனி. ஆனா இங்க என்னால இருக்க முடியல. இந்தியா வரணும் என்றான் முடிவாக. உன்னோட கான்ட்ராக்ட் தான் 3 மாசத்துல முடிய போகுதுன்னு சொன்னல, அதுக்கு மேல வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடு என்றாள். ம் ஆனா 3 மாசத்துல எதுவும் நடந்துட்டா, அவ காதல நான் ஏத்துக்கலைன்னு என்ன மாட்டி விட நினைச்சா, அவ்வளோதான், என் உயிரே போயிடும் ஜனனி. என் பொணம் கூட மிஞ்சாது என்றான் பயத்தில். என்ன பேசுற நீ? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. உனக்கு பயமா இருந்தா மித்ரா அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. அவ உன்னை பத்தி தவறா சொல்றதுக்கு முன்ன நீ முந்திக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதே நேரம் அவகிட்ட கோபப்படாத. அதுவே அவளை தூண்டிவிடும். கொஞ்சம் பொறுமையா இரு என அறிவுரை வழங்கி அவனுக்கு தைரியம் கொடுத்தாலும் இவளுக்குள்ளும் பயம் இருக்கத்தான் செய்தது. அவனுக்காக அவசரமாக ஒரு குட்டி பிரார்த்தனையை செய்தாள். சரி, சரி, இருக்கேன். கல்யாணம் நல்லா முடிஞ்சுதா? உன் கேட்டரிங் சாப்பாடு எப்படி இருந்தது? வந்தவங்க ரிவ்யூஸ் என்ன சொன்னாங்க என கேட்டதும் தாமதிக்காமல் அனைத்தையும் குதூகலத்துடன் சொன்னாள். தனது வயதை மறந்து சிறு பிள்ளை தகப்பனிடம் ஒப்பிப்பது போல ஒப்புவித்தாள். அவனுக்குள்ளும் அவளது மகிழ்ச்சி தொற்றிக்கொண்டது. ம் குட். இன்னும் நிறைய கல்யாண ஆர்டர் கிடைக்கும் ஜென்னிமா. என் கல்யாணத்துக்கும் உன் கேட்டரிங் ஆர்டர் தான். இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு நீ டேட் இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது என்றான் கட்டளையாக. அதுக்கு முதல்ல நீங்க இந்தியா வரணும், அப்புறம் பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பேசணும் என அவனை கேலி செய்ய இவன் விழித்தான். ஷெஃபே, உண்மையா உனக்கு அந்த பொண்ண அப்படி பார்த்தும் ஃபீலிங்ஸ் வரலையா? நீ அவ்ளோ நல்லவனா? இல்ல இதுல வீக்கா என ரகசியமாக கேட்பது போல் கேட்க இவனுக்கு கோபம் சுர்ரென்று வந்தது. அடே அன்னம்மா, என்னை என்ன கலாய்க்கிறியா? எல்லா பொண்ணுங்களையும் எப்படி பார்த்தாலும் எனக்கு ஃபீலிங்ஸ் வராது. எனக்காக பிறந்த என்னவள சும்மா பார்த்தாலே ஃபீலிங்ஸ் வரும். அவ கிட்ட மட்டும்தான் நான் கெட்டவனா இருப்பேன் என்று மறைமுகமாக சொல்ல இவளுக்கும் புரிந்தது. ஹம் இப்படிப்பட்ட நல்லவனுக்கு ஏத்த பொண்ணு எங்க இருக்காளோ என பெருமூச்சை விட அவள் காற்றை தன்னுள் உள்வாங்கிக் கொண்டவன், அது நீதாண்டி அன்னம்மா உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டான். மேலும் வேறு சில விஷயங்களை பேசி வைத்து விட்டனர். சூடாக இருந்தவனின் மனநிலையை பேச்சால் மாற்றிவிட்டாள். முறுவலுடன் உள்ளே வந்தவன் வேகமாக வேலைகள் செய்து சுழல பஞ்சுவிற்கு நிம்மதியாக இருந்தது. பஞ்சுவை கொஞ்சியபடியே குதூகலமாக மதிய சமையலை முடித்து சாப்பிட்டு உறங்கியவன் மீண்டும் இரவு சமையலை எளிமையாக முடித்துவிட்டு அவளிடம் நிறைய பேச வேண்டும் என்று எண்ணியிருக்க, அவனது எண்ணத்தில் மண்ணளி போடும் விதமாக இரவில் ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு விருந்து சமைக்க சொல்லி கட்டளையிட்டிருந்தாள் மித்ரா. அவள் கொடுத்த மெனுவைக் கண்டு ஆடித்தான் போனான் நம் காதல் நாயகன். நாயகன் 4. 2 மணி நேரமாக உறங்கியவள் சட்டென கண் விழித்து எழுந்தாள். சுவற்றில் பதித்திருந்த கடிகாரத்தை பார்த்து உறங்கிய நேரத்தை கணித்த ஜனனி அலைபேசியை கையில் எடுத்து தனக்காக காத்திருக்கும் ஜீவனை மேலும் அலக்களிக்காமல் அழைத்து பேசினாள். இலாவின் கோபத்தை பேசியே தனித்து வைத்தவளுக்கு அவனை நினைத்து கவலைதான்.
என்னதான் அவனிடம் தைரியமாக பேசினாலும் இலாவையும் அவ்வூரையும் நினைக்க ஜனனிக்கு உள்ளுக்குள் பயமாகத்தான் இருந்தது. எந்த எல்லைக்கும் செல்லும் அந்த பெண் அடுத்து என்ன விளைவுகளை ஏற்படுத்துவாளோ என்ற பயம் இவளுக்குள்ளும் எழாமல் இல்லை. 3 மாதங்கள் எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாமல் நல்லபடியாக இளா இந்தியாவிற்கு திரும்பி வர வேண்டும் என்பதே அவளது தற்போதைய வேண்டுதலாக இருந்தது. தொலை தூரத்தில் முகம் தெரியாத ஆடவனுக்காக வேண்டிக்கொள்ளும் தன்னையே நினைத்து அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. யாரென்றே முழுதாக தெரியாத ஆடவனிடம் 1.5 வருடமாக கண்ணியமான நட்புறவில் இருக்கின்றாள். முகநூலில் சமையல் குழு ஒன்றில்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்தனர். இளா முகநூலில் பொழுதுபோக்கிற்காக விதவிதமான உணவுகளை செய்து அதை புகைப்படமாக எடுத்து செய்முறையோடு பதிவு செய்வான். அதில் அவனுக்கு அலாதி இன்பம். அவன் பதிவு செய்யும் உணவுகளின் செய்முறைகளை படித்துவிட்டு வீட்டில் செய்து அசத்தியிருந்தாள் ஜனனி. அதற்காகவே இளாவை அவள் பின்தொடர்ந்திருந்தாள். ஆனால் அவனோ அவளது கோரிக்கையை உடனே ஏற்கவில்லை. ஜனனியும் அதை பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து அவனது பதிவுகளை படித்து அதே போல் செய்தாள். ஒருமுறை புது உணவு ஒன்றை அவன் செய்முறையோடு பதிவு செய்திருந்தான். பார்த்ததுமே அவளுக்கு நாவில் எச்சில் ஊறியது. அதை செய்தே ஆக வேண்டும் என்ற உறுதியோடு வீட்டில் செய்து பார்த்தாள். அவன் செய்தது போல சரியாக வரவில்லை. அந்த பதிவிலேயே அவனிடம் தன் சந்தேகத்தை கேட்டாள். அவனும் அவளது சந்தேகத்தை தீர்த்து பதில் அனுப்பியிருந்தான். ஆனாலும் அவளுக்கு புரியவில்லை. புரியவில்லை என்ற பதிலை அவனுக்கு அனுப்பினாள். அவளது சுயவிவர பக்கத்தை சென்று பார்த்தான். அவள் அவனுக்கு நட்பு கோரிக்கை கொடுத்திருப்பது தெரியவர அதை ஏற்றவன் அவள் அனுமதியுடன் மெசேஜரில் தெளிவாக பேசி பதில் அனுப்பியிருந்தான். அவளும் அதை கேட்டு அப்படியே செய்ய உணவு நன்றாக வந்திருந்தது. சுதாவும் விபுவும் அதை பாராட்டி தள்ளினர். அதை அவனிடம் பகிர்ந்திருந்தாள். அப்படியே அவர்களது அறிமுக படலத்துடன் ஆரம்பித்த பேச்சு 1.5 வருடத்தை தாண்டியது. பெரும்பாலும் அவர்களது பேச்சு உணவுகளை சார்ந்தே இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல இலா தன்னை பற்றி பாதி உண்மைகளை மட்டுமே பகிர்ந்திருந்தான். இவளும் ஒரு கட்டத்தில் அவனை நம்பி தன்னை பற்றி பகிர்ந்திருந்தாள். இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாகி போனார்கள். அவளிடம் புகைப்படத்தை அனுப்ப சொல்லியோ அல்லது தனது புகைப்படத்தை அனுப்பியோ அவன் பேசவில்லை. பெரும்பாலும் அவர்களுக்குள் பகிரப்பட்டது எல்லாமே உணவுகளின் புகைப்படங்களே. அவனது கண்ணியமான பேச்சும் செயலும் தான் இன்று வரை அவனை அவளது நட்பில் வைத்திருக்கச் செய்தது. அவனும் எல்லை மீறி அவளிடம் பேசியதில்லை. வரம்புக்குள் நின்று பேசுவதே அவன் மீது நம்பிக்கையை உண்டாக்கியிருந்தது. அவர்கள் நட்பு எண்களை பகிர்ந்து அழைத்து பேசிக் கொள்ளும் வரை முன்னேறியிருந்தது. ஜனனி இளாவை இன்னொரு விபுவாகத்தான் பார்த்தாள். ஆனால் உறவேதும் இல்லாமல் தனிமையில் இருக்கும் இளாவிற்கு அவளது குரலும் குறுஞ்செய்தியுமே உலகம் என்றாகி போனது. ஆனால் அவள் மீது அவனுக்கு காதல் வந்துவிட்டது. ஆனால் அவளிடம் பகிர தன் முடியவில்லை. தன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கும் அவளிடம் காதலை பகிர்ந்து அந்த நம்பிக்கையை உடைக்க அவன் விரும்பவில்லை. எதுவரை நீள்கிறதோ அதுவரை நீளட்டும் இந்த உறவு என தன் காதலை சொல்லாமல் மறைத்தே அவளிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். நெருப்பை அணைக்கலாம், ஆனால் புகையை 1 வருடம் என்றாலும் அவர்கள் நட்பு இன்னும் பலமாகிக் கொண்டே போகிறது. ஆனால் ஜனனிக்கு உள்ளுக்குள் ஒரு சிறு நெருடல் இருக்கிறது. முகம் தெரியாத ஆணுடன் நட்பாக பேசுவது வெளியே தெரிந்தால் தன்னை என்ன நினைப்பார்கள் என்ற நெருடல்தான் அது. ஒரு வார்த்தை கூட எல்லை மீறி பேசாத நட்புடன் பேசுவது என்ன தவறு என ஒரு மனம் வாதிட்டாலும் மறுமனமோ கண்ணியமாக பேசினாலும் வெளியே அதை தவறான உறவென்றுதான் நினைப்பார்கள் என்றது. உள்ளுக்குள் உரைத்தாலும் ஜனனியால் இலாவை தவிர்க்க முடியவில்லை. வருவதை பார்த்து கொள்ளலாம், மன நிம்மதியே முக்கியம் என்று விட்டுவிட்டாள். கூந்தலை அள்ளி முடித்துவிட்டு கூடத்திற்கு வர வள்ளி சமையலை முடித்துவிட்டு பேரனுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். சாரி அத்த, அடிச்சு போட்டது போல தூங்கிட்டேன், இருங்க வேகமா சமைச்சிடுறேன் என சமையல் அறைக்குள் நுழைய இருந்த ஜனனியை தடுத்தார் வள்ளி. சமையல் வேலை முடிஞ்சது ஜானோ, அவர் வந்ததும் சேர்ந்து சாப்பிடலாம், நீ இப்படி வந்து உட்காரு, குடிக்க எதுவும் வேணுமா என்று மிக சாதாரணமாக கேட்டார். இவளுக்கு என்னவோ போலானது. ஏன் தையன் எழுப்பல, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க என்றவள் அவரை சமைக்க விட்டு தூங்கியதை நினைத்து வருந்தினாள். இன்னைக்கு ஒரு நாள் சமைச்சது எனக்கு கஷ்டமா என்ன? வீட்டு வேலை கேட்டரிங் வேலைன்னு நீ ஓடுற, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைச்சதுல என்ன கஷ்டம்? போதண்டி அம்மா, ஒரு வேலையும் பார்க்க விடாம நீயே எல்லாம் செஞ்சு எங்களை ரொம்ப சோம்பேறியாக்குற என பொய்யாக கோபம் கொள்ள அதை கண்டு சிரித்தவள், இப்போ நீங்க ஓய்வெடுத்து ஊர் சுத்த வேண்டிய வயசுல இருக்கீங்க. நல்லா ஓய்வெடுக்கணும். மாமா கூட சேர்ந்து வெளியில போய் என்ஜாய் பண்ணணும்.
இந்த வயசுல இந்த வேலையை தான் நீங்க செய்யணும் அத்த என அறிவுரை சொல்ல அவருக்கோ வெட்கம் வந்தது. அவரது வெட்கத்தைக் கண்டு வாய் விட்டு சிரித்தாள். அது இருக்கட்டும் ஜனனி, ஏன் உன் அம்மா முகம் கொடுத்து கூட சரியா பேசல? என்னாச்சு என கேட்க சிரித்துக் கொண்டிருந்த முகம் இறுகியது. பதில் சொல்லாது தன் மடியில் இருந்த விரல்களை பார்த்தபடி இருந்தாள். என்ன ஜனனி, உன்கிட்ட தானே கேக்குறேன், பதில் சொல்லு என்றார். அது அது ஏதாவது பதட்டத்துல அப்படி இருந்திருப்பாங்க அத்த. நீங்க அத பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க என சமாளிக்க முயன்றாள். ஆனால் அவரோ ஜனனியின் முகத்தை வைத்தே ஏதோ பிரச்சனை என்று கணித்தார். உன் அம்மாவுக்கு என்ன டென்ஷனு? தாய்மாமன் பொண்டாட்டின்னு டென்ஷனா? அதுவும் கல்யாணத்தன்னைக்கு இருந்தா சரின்னு சொல்லலாம். வரவேற்புலையும் முகம் கொடுத்து பேசலையே, ஏன்? நான் என்னம்மா பண்ணுனேன் என்று அவர் சரியாக கேட்க ஜனனியோ தயங்கி, அவங்களுக்கு என் மேல கோபம் அத்த. அததான் என்ன சார்ந்த உங்ககிட்டயும் காட்டிட்டு இருக்காங்க என்று உண்மையை சொன்னாள். என்ன கோவமா உங்க அம்மாவுக்கு? வேற என்னத்த, விபு இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கான். ஆனா நான் மட்டும் தனியா குழந்தை நீங்கன்னு இருக்கேன்ல, அந்த கோபம்தான். என் மேலயும் இல்லாம உங்க மேலயும் காட்டிட்டு இருக்காங்க என்று விளக்கினாள். அவங்க கோபத்துல என்ன தப்பு இருக்குமா என வள்ளி சொல்ல அதிர்ந்த ஜனனி, என்னத்த சொல்றீங்க என்றாள். கொஞ்சமும் உன் வாழ்க்கைய பார்க்காம உன்னை எங்க கூட வச்சுக்கிட்டு சுயநலமா இருக்கோமோன்னு தோணுது. இதுவே உன் அம்மா வீட்ல நீ இருந்திருந்தா நீ இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருப்பல்ல என்றார் கலங்கிய கண்களுடன். அத்த, என்ன பத்தி தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசலாமா? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இருந்தா இந்த முடிவை எல்லார்கிட்டயும் சொல்லி மாப்பிள பார்க்க சொல்லியிருக்க மாட்டேனா? என் அப்பா வீட்ல இருந்துகிட்டு பாருங்கன்னு சொல்ல எனக்கு எவ்ளோ நேரம் ஆகும்? அங்க போனா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துவாங்கன்னு தான் இங்கே இருக்கேன் அத்த. நீங்களாவது என் மனச புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என் சச்சின் போதும். இன்னொரு கல்யாணம் வேண்டாம் எனக்கு என்றாள் தன் நிலையை விவரிக்க முடியாமல். சரி, கல்யாணம் வேண்டாம். நாங்க இருக்கோம். நீயும் எங்க கூட இருப்ப. எங்களுக்கு அப்புறம்? சச்சின் இருப்பான் என் கூட என்றாள். சரி, அவனுக்கு அப்புறம்? அவள் தடுமாறினாலும் தனியா இருப்பாத்த, எனக்கு யாரும் வேண்டாம் என்றாள் உறுதியாக. அவரோ சிரித்துக்கொண்டே, சரிம்மா, பார்க்கலாம். இதே உறுதியோட இருக்கியான்னு, இல்ல உன் மனசு மாறுதான்னு பாப்போம் என்று சிரித்துக்கொண்டே எழுந்து சென்றார். அவளும் தன் முடிவில் மாற்றமில்லை என்ற உறுதியோடு இருக்க, அந்த உறுதியை அசைத்து பார்க்கவே பிறந்த ஜீவன் அவளுடன் பேச வேண்டி அவளுடன் காத்திருக்க, அந்த ஜீவனையே சோதிக்க இன்னொருவள் தன் நண்பர்களிடம் திட்டம் போட்டுக் கொண்டிருந்தாள். இரவு நேரம் நெருங்க கூடத்திற்கு வந்த இளா வசந்தி இருப்பதைக் கண்டு வேண்ட வெறுப்பாக அவர் அருகே சென்று, ராத்திரிக்கு என்ன சமைக்கட்டும் என்று கேட்டான். அவரோ அவனை ஏறிட்டு பார்த்தவர் அலைபேசியை தூக்கி காட்டினார். ஆ, என்ன என்றான் புரியாமல். உன் வாட்ஸ்அப்ல பட்டியல் அனுப்பியிருக்கேன் பார் என்று சவுடாலாக சொல்ல, லிஸ்டா என அதிர்ந்து வேகமாக புலனத்தை திறந்து பார்த்தவனுக்கு நெஞ்சுவலி வராத குறைதான். அசைவ உணவுகள் அனைத்தும் அதில் இருக்க, குறுகிய காலத்திற்குள் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று மித்ரா கட்டளையிட்டிருந்தாள். தொலைக்காட்சியில் வரும் நிகழ்ச்சிகளில் கொடுக்கும் சவால் போல இருந்தது அவனுக்கு. என்ன விளையாடுறீங்களா பாட்டியும் பேத்தியும்? இப்போ இந்த லிஸ்ட்டை கொடுத்து செய்ய சொன்னா எப்படி செய்யறது? காலையில சொல்லியிருக்கணும். குறைஞ்சபட்சம் மதியமாவது சொல்லியிருக்கலாமே. ஏன் என்ன இப்படி படுத்துறீங்க ரெண்டு பேரும் என ஆதங்கத்தில் கத்தி இருந்தான் இலா. இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு நேரத்தை வீணாக்கறதுக்கு வேகமா போய் வேலையை பாரு மேன். என் பேத்தியும் அவ ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க. அப்புறம் எதுவும் செய்யலைன்னா கத்துவா பா என்று அசால்ட்டாக சொன்னார். என்னால எதுவும் செய்ய முடியாது. உங்க பேத்திக்கிட்ட சொல்லிடுங்க என்று வீரப்பாக உள்ளே செல்ல, அப்படியா, உன் ஒப்பந்தம் முடிய இன்னும் 3 மாசம்தான் இருக்கு. அந்த 3 மாச சம்பளத்தை கொடுத்துட்டு நீ வேலையை விட்டு போகலாம் என்றார் கட்டளையாக. அவனது நடை நின்றது. திரும்பியவரை தீயாக முறைத்தான். இந்த முறைக்கிற வேலையை விட்டுட்டு போய் வேலையை பாரு என்றார். கோபத்தில் முஷ்டியை இறுக்கியபடி இயலாமையுடன் சமையல் அறைக்குள் சென்றவனுக்கு கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. ஆண் என்றால் அழக்கூடாதா என்ன? பெண்ணவளுக்கு மட்டும் கண்ணீர் சொந்தமில்லையே. குளியலறை சென்று தண்ணீரை முகத்தில் அடித்துவிட்டு கண்ணீரை மறைத்தவன் வேகமாக சமையலறைக்குள் வந்து வேலையை தொடங்கினான். பஞ்சுவிடம் அவரால் இயன்ற வேலையை கொடுத்து செய்ய சொல்லியிருந்தான். மித்ரா கொடுத்த உணவு பட்டியலில் இருந்த அனைத்து உணவுகளையும் குறித்த நேரத்திற்குள் செய்து முடித்திருந்தான். அதே நேரம் தனது நண்பர்களுடன் வந்து சேர்ந்தாள் மித்ரா. நேரத்திற்கு வீட்டிற்கு வருவதே இல்லை. அதை பற்றி வசந்தி கண்டுகொள்வதும் இல்லை, கண்டிப்பதும் இல்லை. அவளது தந்தை வெங்கட்ராமன் கேட்டால் ஏதாவது சொல்லி சமாளித்து பேச்சை மாற்றிவிடுவாள். இவனும் அவளிடம் பேசி பார்த்தான். அவளோ கேட்கவில்லை. மாறாக காதலை ஏற்க சொல்லி பேரம் பேசினாள். இளாவோ அவளிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டான். சமையல் வேலை முடித்து உணவுகளை மேஜையில் அடுக்கி வைத்து விட்டான். எல்லாம் நேர்த்தியாக செய்திருந்தான்.
உடல் வலி வேறு. தூக்கம் நேரம் தாண்டி சென்று விட்டது. இந்தியாவின் நேரம் நள்ளிரவாக இருக்கும். ஜனனி உறங்கியே போயிருப்பாள். பேச முடியாமல் போனது. உள்ளுக்குள் ஆதங்கம், இயலாமை, கோபம், வருத்தம் என ஒரு கலவையாக கனன்று கொண்டிருந்தது. மித்ரா உணவு மேஜையை பார்த்து பிரமித்து போனாள். செய்ய மாட்டான் என்று எண்ணியிருந்தாள். அதை வைத்து அவனை திட்டி கன்னத்தில் அவன் கொடுத்த அறையை திருப்பிக் கொடுக்க வேண்டும், தன் காலை பிடித்து கதற வைக்க வேண்டும் என பல திட்டங்களுடன் வந்தவளுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பை அவன் தரவே இல்லை. நேரம் காலம் பார்க்காமல் சொன்னதை செய்துவிட்டான். நீங்க சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், நான் தூங்க போறேன் என்று நகர்ந்தவனை போக விடாமல், யார் பரிமாறுறது? எங்க பாட்டியா வந்து பரிமாறுவாங்க என்றால் புருவங்களை உயர்த்தி திமிராக. வேறு வழியில்லாமல் அவனும் பரிமாறினான். அவன் பரிமாறிய உணவுகள் அத்தனையும் ருசியாகத்தான் இருந்தன. எதற்கு வந்தோம் என்பதையே மறந்து உண்பதிலேயே அவர்களது கவனம் செல்ல மித்ராதான் கடுப்பாகி போனாள். பக்கத்தில் அமர்ந்திருந்த தோழியை இடித்து, எதுக்கு வர சொன்னா என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க என்று பல்லை கடித்தாள். ஓ, சாரி, சாப்பாடு நல்லா இருந்தது அதான் என்று கையை நக்கியபடியே சொல்ல அவளை தீயாக முறைத்தாள் மித்ரா. கோபப்படாத மித்து, இரு, எப்படி ஆரம்பிக்கிறேன்னு பாரு என்றவள் தட்டை மேஜையில் வீசி, என்ன டிஷ் இது, வாயில வைக்கவே முடியல என்று ஆரம்பித்தாள். அவனோ புருவத்தை சுருக்கி அவளை பார்த்தான். ஆமா, இது நல்லாவே இல்ல, மண்ணு மாதிரி இருக்கு மித்தோ என்று இன்னொருவன் சொல்ல, இதுல உப்பு ஜாஸ்தி, வாயிலே வைக்க முடியல வே என இன்னொருவன் வாந்தி எடுப்பது போல நடித்தான். மித்ராவின் நண்பர்கள் ஒவ்வொருவராக இளாவின் சமையலை குறை சொல்ல ஆரம்பித்தனர். அவர்கள் குறை சொல்லும்போது பதறியவன் மித்ராவை பார்த்தான். அவளின் உதட்டில் தவழ்ந்த நக்கல் சிரிப்பிலேயே இதெல்லாம் அவளது திட்டம் என்று புரிந்தது. முஷ்டியை இறுக்கி தன் கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக இருந்தான். மித்ரா அவன் அருகே வந்து நின்று, ருசியா சமைக்க முடியல, ஆனா வீரப்பா பேச மட்டும் செய்வ. என்ன சமைச்சிருக்க நீ? என் ஃப்ரெண்ட்ஸ ஒன்ன நம்பி டின்னருக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன். என்னோட சேர்த்து அவங்களையும் ஏமாத்திட்ட. ச்ச, உன்னை நம்புனேன் பாரு, இதெல்லாம் ஒரு சாப்பாடா என கேட்டு அவன் முகத்திலேயே எச்சில் உணவை தூக்கி எறிந்தாள். நீயே இதெல்லாம் கொட்டிக்கோ, வாங்க காய்ஸ் என்று முன்னே சென்றவள் மீண்டும் அவனிடம் வந்து நின்றாள். தலை குனிந்து நின்றவன் மீண்டும் தன் முன் வந்து நின்றவளை நிமிர்ந்து பார்த்தான். அவளோ பலார் என்ன கன்னத்தில் அறைந்தாள். என் டேடி கூட என்ன அடிச்சதில்ல, ஆனா நீ அடிச்சிருக்க, அதுக்கு பழிவாங்க வேண்டாமா? எப்படியோ சாப்பாடு எப்பவும் போல அருமையா இருந்தது, பாய் என்று திமிராக பேசி அடியை திருப்பிக் கொடுத்த சந்தோஷத்தில் அங்கிருந்து சென்றாள். அவனது ஆடையிலும் முகத்திலும் உணவுகள் ஒட்டியிருக்க அவள் அடித்த தடம் கன்னத்தில் சிவந்திருந்தது. நண்பர்கள் முன் அவமானப்படுத்தப்பட்டதை அவனால் தாங்க முடியவில்லை. நெஞ்சை பிடித்துக்கொண்டு கதறினான். வலி நெஞ்சை அடைத்தது. தாங்க முடியாத வலி. வேகமாக அறைக்குள் சென்று அலைபேசி எடுத்து நேரம் காலம் பார்க்காமல் ஜனனிக்கு அழைத்தான். மகனை அணைத்து உறங்கிக் கொண்டிருந்தவள் அலைபேசி அலறவும் பதறி எழுந்தாள். சச்சின் சினுங்க அவன் நெஞ்சில் தட்டி அமைதிப்படுத்தியபடி அலைபேசியின் சத்தத்தை குறைத்தவள் எடுக்க யோசித்தாள். மீண்டும் அழைத்தான். எடுத்து காதில் வைத்து, ஹலோ இலா, என்ன இந்த நேரத்துல என பதட்டத்துடன் கேட்டாள். இலாவும் அவள் குரலை கேட்டதும் கண்ணீர் வழிய, அண்ணம்மா என்றான். அவன் குரல் உடைந்து போயிருக்க அதை உணர்ந்தவளுக்கு உள்ளுக்குள் ஏதோ போலிருந்தது. என்னடா என்றாள் படபடவென அடித்துக் கொண்டிருக்கும் மனதுடன். சட்டென சுதாரித்தவன் அழைப்பை துண்டித்துவிட்டு அப்படியே சாய்ந்து அமர்ந்து விட்டான். பாவம், இவள்தான் என்ன ஏதென்று தெரியாமல் பயத்தில் மீண்டும் மீண்டும் அவனுக்கு அழைத்தாள். இலா எடுக்காமல் போக நொந்து போனாள். அவன் பேசாமல் அலைபேசியை வைத்ததும் மீண்டும் மீண்டும் அழைத்து அவன் எடுக்காது போனதையும் எண்ணி அவள் தூக்கத்தை தொலைத்திருக்க, நடந்ததை எண்ணி அசை போட்டுக் கொண்டிருந்தவனும் உறங்கவில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் எண்ணிக்கொண்டு இரவை உறங்காமல் கழித்தனர். தொடரும். என்ன நேயர்களே, கதை கேட்டிங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் எபிசோட் 5ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டடா, பபாய்.